அதுவும் நல்லா இருக்குது. சிஜி ஒர்க்லாம் அதெல்லாம் சூப்பர் தான். படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. படம் சொல்கிற அளவு இல்லை, பிலோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். அயலான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருக்குது ப்ரோ, ஏலியன் படம் மாதிரி இருக்குது ப்ரோ. தரமாக இருந்தது சூப்பராக ப்ரோ. கோலிவுட்டில் இதை கொடுக்கறது பெரிய விஷயம் ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஏலியனா இல்லை ஏலியன் சிவகார்த்திகேயனா தெரியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சிஸ்தாது வயசாகுது, நான் சரியாக கேட்கவே இல்லை, தூங்கிட்டேங்க. காமெடிலாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாப் ஓரளவு ஓகே. என்ன சொல்கிறது, மியூசிக்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல படத்தை, அதுதான் சொல்ல முடியும். படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கு. கிளம்பணும், ஆஃபீஸ் போகணும். தூங்கிட்டேன், அதை தான் சொல்லிக்கிறேன், தூங்கிட்டு தான் வந்தேன். இந்த கான்செப்டே கனெக்ட் ஆகல. சிஜி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும், அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்ல வரணுங்கிறதுல ரொம்ப லேக் ஆகிடுச்சு, சொல்ல முடியல அவங்களால. நான் எதிர்பார்த்ததெல்லாம் திருப்தி செய்யலாம். அரைவயிரோடு தான் போகிறேன், உயிரோட போகல. அந்த கான்செப்டே ரொம்ப லேக்கான, சும்மா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க் அவுட் ஆகலை. நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். அது சிவகார்த்திகேயன் நல்லா இருந்துச்சு. ஏஆர் மிஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. டைரக்ட் நல்லா பண்ணிடுறாங்க படத்தை. ப்ரோ இல்லை, நம்ம 8 வருஷம் ஃபஸ்ட்டு படம் தெரியல உங்களுக்கு, இன்டர்நெட்னாலே பார்த்துக்கிறீங்களா, எத்தனை தடவை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்குறதே பெரிய கஷ்டம் பிரதர், நிஜமா. கதையே இல்லைண்ணா, என்னண்ணா கதை? ஜெய்ஹிந்த் எடுத்து வச்சுருந்தா எப்படி நான் பார்க்குறது? 8 வருஷம் கஷ்டப்பட்டேனாரு, 8 மாதம் எடுத்துக்கலாம் படத்தை. புதுசாக பார்த்தா ரொம்ப பழசாக மக்கியா தூக்கி கையில் கொடுத்துட்டுருக்கிறாரு. அதுதான் அவருக்கே தெரிஞ்சுட்டு இருக்குது, படம் ஓடாது, நம்ம ஃப்ரீயாக நச்சு கொடுக்கலாம் எதுன்னு சொல்லி நச்சு கொடுத்துக்கிறாரு. அவ்வளோதான். கேப்டன் மில்லர் போய் பார்க்குறேன், வந்து சொல்கிறேன். நான் பீரியட் படம்லாம் இல்லை, அவங்களோட ஒரு கற்பனை தான் அது. ஒரு ஏலியன்ஸ் வந்து நம்ம இங்கே உள்ள ஒரு இதை மக்களை பூரா சேவ் பண்ணணுங்கிற கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் ஆகலை சொல்லுங்கள். கிராஃபிக்ஸ்லாம் ஓகேண்ணா, விஷுவல்லாம் சூப்பராக இருக்குதுண்ணா. ஆமாண்ணா, ஸ்டோரி ஒன்றுமே இல்லைண்ணா. அவரு கூட ஏமாத்திட்டாருண்ணா, அவள் தான் பார்த்தா ஒன்றுமே இல்லைண்ணா. விஷுவல் வருஷனா ஓகேண்ணா, விஷுவல் பார்க்கலாம், அவ்வளோதான். மிச்சப்படிலாம் வேறு ஒன்றும் கிடையாதுண்ணா. சிஜி காணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லாம் அதுக்குள்ள டைம் கொடுத்ததுனால அந்த அவங்க எதுக்காணி 5 வருஷம் பண்ணாங்களோ அந்த எஃபெக்ட் கரெக்டாக வந்துருச்சு. பட் ஆனால் ஸ்டோரி பிளாட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால படம் எடுக்கல. இவ்வளோ பேர் ஏதாவது கேளுங்க, நான் பட் பண்ணி சொல்லி கிளம்புறேன். காமி ஓரளவு பார்க்கலாம். என்னண்ணா குழந்தைங்கலாம் பிடிப்பானே, ஏன்னா குழந்தைங்களுக்கு புலி படமே பிடிக்கணா, இது கூட பிடிக்காதுண்ணா, தாராளமாக பிடிக்கணா. சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இது விஷுவல் நல்லா இருக்குது பிரதர். கிராஃபிக் 8 வருஷம் வந்து அவங்க சொன்னது 8 மாதத்துலேயே எடுத்துக்கலாம். ஏன்னா கதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப நான் எதிர்பார்ப்போடு போனேன், தூங்கிட்டேன். என்ன எதிர்பார்த்து நான் இப்போ எப்படி எதிர்பார்த்து சொல்கிறேன், இன்டர்நெட்டில் பார்த்துக்கிறீங்களே, அதில் ஆரியாலாம் வருவார் தெரியுமா, அது 2065 அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலாக அக்வாமேன் மாதிரி ஃபைட்லாம் நடக்கும் அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே குப்பத்தில் வீடு எரியும், போய் எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லாரையும் எடுத்துகிட்டு போவார், அவ்வளோதான் கதை, வேறு ஒன்றுமே கிடையாது. புதுசாக ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, வயசே எடுத்து வச்சுருந்தா எப்படி தான். 2 படம் தான், பால் அந்த ஜெய்ஹிந்த் எடுத்து வச்சுக்கிறாரு, அவ்வளோதான் படம். இல்லை, அவருக்குலாம் ஒன்றுமே இல்லை, அவருக்குள்ள ஸ்கோப்பே இல்லை. பிள்ளைங்களை சிரிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸோட கொஞ்சம் சேட்டப் பண்ணுறாரு, அது மட்டும் தான் ஒர்க் அவுட். யோகி பாபுலாம் காலி, கருணாகரன்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க காமெடியெலாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. வர்ற போர்ஷனே சும்மா எரிச்சலாக இருக்கும். அந்த பண்ணுற கவுண்டர் கூட சரியாக கொடுக்கல, யார் யோகி பாபுலாம் கரெக்டாக கொடுக்கல. படத்தில் ஸ்பேஸ் இல்லை யாருக்குமே ஒர்க் பண்ணுறது, சாதாரண மேட்ரு. சூப்பர், கண்டிப்பாக ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்கணும், பசங்களை கூட்டு வரும். சத்தியமாக புரியும் ப்ரோ, எல்லா குழந்தைங்க பார்த்தா கூட புரியும். செம்மையாக இருக்குது, விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் ப்ரோ. நான் ஐலாண்ட் தான் பார்த்தோம், கேப்டன் எப்படி தெரியல, ஆனால் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 2 படமும் செம்மையாக இருக்குது. 10க்கு எவ்வளோ வச்சுப்போம், 10க்கு 10 வச்சுப்போம். என்ன இப்போ நம்ம படம் ஏஆர் வந்து எஸ்கேவோட இணைஞ்சிருக்காரு. மியூசிக்கை பற்றி சொல்லுங்கள். மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை, அவர் வேறு லெவலில் போட்டுக்கன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த வேறு லெவல் சாங் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. சிவகார்த்திகேயன் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காப்புல. எங்கேயுமே ஹார்ட் ஃபீலான ஒரு டச்சு, ஒரு சோலான ஒரு பிஜிஎம் எதுவுமே இல்லை படத்தில். ஸோ அதே சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது, சிவகார்த்திகேயன் சூப்பரு, யோகி பாபு நல்ல காமெடி அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா சின்ன பசங்களை இட்டுன்னு போய் ஃபேமிலியோட படமான பார்க்குற படம் இது, அருமை. சூப்பராக கிராஃபிக்ஸ்லாம் ஒரிஜினல் அருமையாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. மெசேஜ் வந்து எப்படி சொல்கிறது, ஐலாண்ட் பற்றி, அந்த இது ஏலியன் பற்றி தான், அது ஒரு நல்ல மெசேஜ். சூப்பராண்ணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐலாண்ட் தான், சிவகார்த்திகேயன் தான் நல்லாயிருக்கும் படம்.